மக்களே ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வருஷத்துக்கு தயவு செஞ்சு தங்கமே வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாப்புல. ஏன்டா அப்படின்னு கேட்டிருக்கும் போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளியிருந்து தான் தங்கமெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது, அதனால தான் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இனிமேல் தங்கமே வாங்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சுங்க. ஏன்டா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரே நாளில் கிட்டத்தட்ட 8560 ரூபா அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுவும் தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி பார்த்தீங்கன்னா இப்போ 6%லேருந்து 15% பார்த்தீங்கன்னா அதிகம் படுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ ஒரே நாளில் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு சவரன் தங்கத்தோட ரேட் பாத்தீங்கன்னா 1,23,200 ரூபாய்ங்க. ஒரு கிராம் பாத்தீங்கன்னா 15,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்களேன். நீங்க பாருங்க தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. மக்களே சம்திங் ஏதோ நடந்துட்டு இருக்குதுங்க. அதாவது இறக்குமதிகள் ஃபுல்லாமே க்ளோஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெட்ரோல் டீசல் கையிருப்புகள் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாத்தையுமே பார்த்து செலவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே, அதாவது தேவையில்லாத செலவையெல்லாம் கொஞ்ச நாள் தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்களே சொல்லியிருக்கிறாரு. ஆகவே மக்களே, நீங்களும் கொஞ்ச நாளைக்கு தேவையில்லாத செலவுகளெல்லாம் தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தங்கம் வாங்குறது இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தோட விலை ஏறி இருக்குது. இதையும் தாண்டி தங்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்டா தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போரின் காரணமாக தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமா ஏறி இருக்குதுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பொருளாதார லாக்டவுனுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.